ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். குக்கிங் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேனக்கிழங்கை வச்சு ஒரு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து சாதத்தோடு ரொம்ப சுட சுட வச்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் சரி, ரசத்தோடு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது கூட. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ சேனக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வைக்கிறது தண்ணி ஊற்றி இது கூடவே இந்த சேனக்கிழங்குக்கு தேவையான தண்ணி உப்பும் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப கொலைய வேக வைக்கணும்னு இல்லை, பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சதுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து அது வெந்திருக்கும், அதனால் ஆயிலில் கொஞ்சம் நேரம் போட்டாலே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா நிறமாறுற அளவுக்கு நீங்கள் பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிறமாறுற அளவுக்கு இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். இந்த மாதிரி எடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம தனித்தனியாக பொரித்து எடுத்துடலாம். இது வந்து சாப்பாடோட சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் நீங்கள் செய்யலாம். இப்போ அதை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடியாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்குறதுக்காக நீங்கள் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும், நல்லா மசிய வதங்கிடும். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து நம்ம சேனக்கிழங்க வறுத்து வச்சுருக்கோம், அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு பொரித்து எடுத்துருக்க இந்த சேனக்கிழங்க நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பொரித்து எடுத்துருக்க சேனக்கிழங்கு இதோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நிறைய தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. ஏற்கனவே வந்து நம்ம சேனக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கிறதுனால நிறைய டைம் வேக விடணும்னு அவசியம் இல்லை, அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள்
தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக இறுக ஆரம்பிக்கும். இந்த பதத்தில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையானதால் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்ததும் நல்லா இறுக ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதை விட இறுக்கமாக தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இப்போ நான் இந்த பதம் போதும் அப்படிங்கிறதுனால இந்த பதத்தில் நான் ஆஃப் பண்ணுறேன். எந்த அளவுக்கு கெட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். நல்லா கெட்டியாகிருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சேனக்கிழங்கு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி என்ன ரெசிபி மிஸ் பண்ணாமல் பார்க்கனாலும் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.